அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு இந்த செவ்வாய்க்கிழமையின் காலையின் பொழுதை காண்பதற்கு எங்களுடைய கண்களை விழிக்கச் செய்த கிருபைக்காய் உம்மை துதிக்கிறோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை வழி நடத்தும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் இந்த செவ்வாய்க்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளிலும் தேவ சத்தியம், நாம் ஆண்டவர் நமக்கு படைத்த அவயவங்களில் ஒரு முக்கியமான பணியை நாம் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது என்ன பணி என்றால், நம்முடைய அவயவத்தில் ஒன்று முக்கியமாக ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்கு எவ்வளவு காவல் கொடுத்து பாதுகாப்பில் நாம் வைக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது மனுஷனுக்கு நல்லது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த அவயவம், அந்த உறுப்பு என்னவென்றால் நம்முடைய இருதயம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீதிமொழிகளின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 23வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நீ எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த இருதயத்தின் நினைவுகளை நாம் எவ்வளவு பாதுகாக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த இருதயம் எதை சிந்திக்க வேண்டும், எதை சிந்திக்கக்கூடாது என்று அதற்கு தெரியாது. அது நம்மால் அடக்கப்படக்கூடிய ஒரு இருதயம். அதன் பணி நம்மால் அடக்கப்பட வேண்டியது அவசியம். ஏனென்றால் எரேமியா 4வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, எருசலேமே, நீ ரட்சிக்கப்படுவதற்கு உன் இருதயத்தை பொல்லாப்பற கழுவு, எந்த மட்டும் அக்கறம் நினைவுகள் உன் உள்ளத்திலே தங்கும் என்று அவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்முடைய இருதயத்தை எவ்வளவு பாதுகாக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்பதை நாம் யோசித்து பார்ப்போம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும்போது எரேமியா 17வது அதிகாரம் 9வது வசனம் இப்படி சொல்லுகிறது, எல்லாவற்றை பார்க்கணும் உன் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, இதை அறியத்தக்கவன் யார் என்று சொல்லுகிறார். எல்லாவற்றை பார்க்கலும் உன் இருதயமே மகா கேடுள்ளதும் திருக்குள்ளதுமாய் இருக்கிறது, இதை அறியத்தக்கவன் யார்? அந்த இருதயத்திற்கு நாம் எவ்வளவு பாதுகாப்பு கொடுக்க வேண்டுமோ அவ்வளவு பாதுகாப்பு கொடுத்தால் அது நம்மை மேன்மைப்படுத்தும் என்று சொல்லுகிறார். என்ன அப்பொழுது நீ பயமின்றி உன் வழிகளில் நடப்பாய், உன் கால் இடராது என்று சொல்லுகிறார். நீதிமொழிகள் 3:23. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பிள்ளைகளாக இருக்கிறோம் என்றால் அது நம்முடைய இருதயம் முற்றிலும் காக்கப்பட்டதாக காணப்பட வேண்டும். வாயின் தாறுமார்கள், கண்ணின் இச்சைகள், இவைகள் எல்லாமே நம்முடைய இருதயத்தை செயல்படுத்தும். நாம் எதை செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கிறோமோ அதை செயல்படுத்தக்கூடியது நம்முடைய இருதயம்தான். எனவே எல்லாவற்றிலும் அந்த நினைவுகளை நாம் அகற்றி நம்ம இருதயத்திற்கு அந்த பணியை கொடுக்காதபடி நாம் எல்லா காவலோடும் நம் இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி காத்துக்கொள்ளவில்லை என்றால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன என்பதை அங்கு ஆண்டவர் மத்தேயு எழுதின நற்செய்தி நூலிலே 15வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அங்கு மத்தேயு 15வது அதிகாரத்திலே அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அங்கு 18வது வசனமும் 19வது வசனத்தையும் அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலை பாதகங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய்சாட்சிகளும், மனுஷனுக்கும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும், இவைகளே
மனுஷனை தீட்டுப்படுத்தும், கை கழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது என்றார். அங்கே ஒரு சம்பாஷணையில் சீசர்கள் ஆண்டவர் அந்த குழுமியிருந்த அந்த சீசர்களை பார்த்து ஆண்டவரிடத்தில், உம்முடைய சீசர்கள் கை கழுவாமல் சாப்பிடுகிறார்களே என்று ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறார்கள். அந்த வார்த்தைக்கு ஆண்டவர் சொல்லுகிற சத்தியம், கை கழுவாமல் சாப்பிடுவது மனுஷனை தீட்டுப்படுத்தாது. ஏனென்றால் அவன் சாப்பிடுகிறது அது ஆசனத்தின் வழியாய் வந்துவிடும். ஆனால் இருதயத்தை கழுவாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு இருதயம் அவர்களை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லுகிறார். இதே வார்த்தையைத்தான் மார்க்கு 7வது அதிகாரம் 20, 21, 22 வசனங்களை நாம் வாசித்தால் அதில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், மனுஷனுக்கு உள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில், மனுஷனுடைய இருதயத்தில் இருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலை பாதகங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காம விகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாக இவைகளை எல்லாம் உள்ளத்தில் இருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். அன்பு பிள்ளைகளே, இந்த 2 சத்தியங்களும் மனுஷனுடைய இருதயத்திலிருந்து எவைகள் எல்லாம் புறப்பட்டு வரும் என்பதை இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். இந்த வாசகத்தை நாம் கலாத்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 18, 19வது வசனத்திலே வாசிக்கிறோம். அதாவது, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கிறது, அவையாவன என்று சொல்லி ஒரு 17 விதமான பலவீனங்களை, மாம்சத்தின் கிரியைகளை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் கேட்ட இந்த சத்தியத்தின் வார்த்தைகள் நம்மை எந்த அளவு தீட்டுப்படுத்துகிறது என்பதை யோசித்து, எல்லா காவலோடும் கூட நாம் நம்முடைய இருதயத்தை காத்து கொள்வதற்கான பலத்தை நாம் பெற்று, ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு அனுபவத்தை நாம் உருவாக்கி கொள்ள நம்மை தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய சத்திய வார்த்தைகளை கேட்பதற்கு உம்முடைய சமூகத்தில் வந்த எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரம் காத்து பலப்படுத்தட்டும். இருதயத்தின் நினைவுகளை வாய் பேசும் என்று சொன்னீரே. ஒரு மனிதனுடைய உள்ளம் காவல் பாதுகாப்பு இல்லை என்றால் அந்த இருதயம் நம்மை ஆண்டவரை விட்டு தூரமாக அழைத்து செல்லக்கூடிய ஒரு அனுபவத்தை நாம் பெற முடியும் என்பதை நாம் அறிய வேண்டும். கர்த்தரோடு இருந்தால் நம்முடைய இருதயம் அவருக்குள்ளாக பாதுகாக்கப்பட வேண்டும். கர்த்தரோடு இருந்து நம்முடைய இருதயம் பாதுகாக்கப்படவில்லை என்றால் நாம் துன்மார்க்கருடைய பட்டியலில் சேர்க்கப்படுவோம் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற நம்மில் யாராவது இருதயத்தை பரிசுத்தம் பண்ணவில்லை என்றால் நாம் இன்று அந்த இருதயத்தை நாம் பரிசுத்தப்படுத்தி பொல்லாப்பிலிருந்து நம்மை விலக்கிக் கொள்ள ஆண்டவருடைய சமூகத்தை நாடுவோம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென். அன்பு பிள்ளைகளே, கேட்ட இந்த சத்திய வார்த்தைகள் நம்மை தேவ சமூகத்தில் மேன்மைப்படுத்தி பரிசுத்தப்படுத்தும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம். தொடர்ந்து ஆண்டவரோடு இருங்கள். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இருதயம் எல்லா நிலையிலும் பாதுகாக்கப்பட்டதாய் பரிசுத்தமுள்ளதாய் காணப்பட தேவன் அருள் செய்ய வேண்டும் என்று ஜெபத்தோடு இருப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். ஆமென்.